சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அத்தனை பேருக்குள்ளும் ஆண்டவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்று இயேசு என்று பெயரிடுவார்கள் என்றெல்லாம் எல்லாவற்றையும் முன்குறித்து இயேசு பிறக்கிறதற்கும் 850 ஆண்டுகளுக்கு முன்னேயே தீர்க்கதரிசியானவர் தரிசனமாய் அதை சொன்னார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று தேவாதி தேவனுடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தினார். அந்த தேவன் எப்ப பிறப்பார், மேசியா எப்ப பிறப்பார், கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார் என்று சொன்னதுனாலே கன்னிகைகள் தங்களை பரிசுத்தவாட்டிகளாய் காத்து கொண்டார்கள். அநேக கன்னிகைகள் காத்திருக்கிறார்கள். இயேசு எனக்குள்ளே பிறக்க வேண்டும். எத்தனை வாஞ்சை பாருங்கள். இயேசு எனக்குள்ளே பிறக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் துடிப்புமாக காத்திருக்கிறார்கள். ஆனால் உலகம் அவர்களை தூற்றும். ஏனென்றால் கன்னியினுடைய வயிற்றில் எப்படி ஒரு மனுஷன் பிறக்க முடியும் என்று உலகம் அவர்களை தூற்று, அவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. நான் கெட்டவளாய் போனால் பரவாயில்லை, என்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று அநேக கன்னிகைகள் காத்திருந்தார்கள். திடீரென்று தேவதூதன் வந்து இறங்குகிறான். வந்து இறங்கி வீட்டில் இருக்கிற கன்னிகை ஆகிய மரியாளை பார்த்து, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா. நீங்க உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அந்த கன்னிகைக்கு சொன்னார். இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்று அவள் சொன்னபோது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்களேன். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இவள் காத்திருக்கிறாள். அவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். அவளுக்கு ஒரு மனுஷனை நியமித்திருக்கிறார்கள், புருஷனாக ஆக நியமித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் திடீரென்று மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து மடக்கி அந்த வயல்வெளியில அதை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிறார்கள். பயங்கர குளிர்ச்சியான இடம், பனி கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த பனியை பொருட்படுத்தாதபடி இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை காக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருக்கும் என்ன பெயர், மேய்ப்பன் என்று பெயர். இந்த பாடுகளை பார்க்காமல் நம்மை காக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி காத்து கொண்டு நிற்கும்போது திடீரென்று ஒரு பயங்கர வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அது வயல்வெளி. அங்கே எப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும்? இவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். பயந்து நடுங்கும் போது ஒரு சத்தம் உண்டாகிறது, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே நாட்களிலே அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயன் என்று சொல்லப்படுகிற ராஜா உலகம் முழுதையும் ஆட்சி செய்கிறவர். அந்த உலகம் முழுதையும் ஆட்சி செய்கிற அந்த ராஜா உலகத்துக்கே கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அவரவருடைய சொந்த ஊருக்கு போய் உங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது சென்சஸ். அது என்னது? சென்சஸ். அப்படி சென்சஸ் பண்ணிக்கொள்ள இப்போ எல்லாம் அப்படி பழக்கம் இல்லை. முன்னால் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சென்சஸ் எடுக்கிறதற்கு வீடு வீடாய் வருவார்கள். ஆனால் இப்படி அப்படி இப்போ பழக்கம் இல்லை. இப்போ குழந்தை பிறந்த உடனே போய் ஜனன மரண ஆஃபீஸில் நாம் பதிவு பண்ணிவிட வேண்டும். அதற்கென்று ஆதார் கார்டெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே, ஹல்லேலூயா, இயேசு பிறக்கிறதற்கு முன்னே அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயன் கட்டளை பிறப்பித்தான். குடி மதிப்பு எழுதப்படும்படி.
ஆகவே அந்த இடங்களுக்கு, சொந்த இடங்களுக்கு போக வேண்டும். யோசேப்பு தாவீதின் பரம்பரையில் உள்ளவர். அவர் பெத்லெகேமில் போய் அங்கே பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுது தனக்காக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான இந்த மரியாள், அவர் சற்று தயங்கி இவளை விட்டு விடலாம் என்று நினைத்தார். கர்ப்பவதியா இருக்கா, எனக்கு நியமிச்சிருக்கு, ஆனா அதுக்குள்ளே கர்ப்பவதியா இருக்கா என்று அவர் கொஞ்சம் தயங்குற போது கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள சந்தேகப்படாதே, அவளிடத்தில் பிறப்பது கர்த்தரால் உண்டாகினது என்று சொன்ன உடனே அந்த நீதிமான் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவளையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறான். நேராய் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். நேராய் பெத்லெகேமில் வந்தபோது அங்கே தங்குகிறதற்கு இவர்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து கூடியிருக்காங்க. சத்திரங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். சத்திரம்னா இந்த லாட்ஜ், கொஞ்சம் கொஞ்சம் சாதாரண சத்திரங்கள் இருக்கும். அது கூட எங்கேயுமே சுத்தமாக இடமில்லை. அப்பொழுது இந்த இயேசுவை மரத்தடியில பிறந்திருப்பார் நினைக்கிறேன் நான். மரங்களுக்கு அடியில அப்படியே இந்த பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறந்த உடனே குளிர் வாட்டி வதைக்கிற நேரத்தில் இந்த குழந்தையை தூக்கி கந்தை துணியிலே சுற்றுகிறாள். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் உண்டு. கந்தை துணியிலே சுற்றி முன்னணை என்று சொன்னால் பசு மாடு இல்லை ஆடுகள் புல் சாப்பிடுகிற புல் போட்டு கொடுப்பார்கள், அல்லது வைக்கோல் போட்டு கொடுப்பார்களே, அது போட்டு கொடுக்கிற அந்த இடமா தான் முன்னணை. அந்த முன்னணையில் அங்கே கொஞ்சம் சூடு கிடைக்கும், அதனாலே அங்கே கொண்டு படுக்க வைக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிரச்சனை பாடுகளுக்குள்ளே கடந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. எனக்கு முதல் மகள், மூத்த மகள் பிறக்கிறாள். அந்த ஹாஸ்பிட்டலில் நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் எனக்கு தெரிந்தவர்கள். எல்லாருக்கும் தெரியும் நான் அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறேன். என்னுடைய கையில் கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்ல ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளை பிறக்கும் போது நர்ஸ் ஓடி வந்து, டேய் தம்பி, சோப்பு வாங்கிட்டு வாடா பிள்ளையை கழுவுகிறதற்கென்று கேட்கிறார்கள். என்னிடத்தில் ஒன்றும் இல்லாததுனால நான் ஓடி ஒளிந்து கொள்கிறேன். நீங்கள் நினைப்பீர்கள், நமக்கு ஆண்டவராகிய இயேசுவை போல பாட அனுபவிக்கிற பிள்ளைகள் உண்டா என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஓடி ஒளிந்து கொள்கிறேன். என்னுடைய மாமனாருக்கு எப்படியோ செய்தி கிடைத்தது. அவர் சோப்பு வாங்கி கொண்டு கொடுத்தார். அந்த சோப்பிலே தான் குழந்தையை கழுவினார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற பாதை கொடியதாய் இருக்கலாம். ஆகவேதான் தேவதூதன் சொன்னார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, என்னை போல ஒன்றுமில்லாமல் இன்றும் வெறுமையாயிருக்கிற பிள்ளைகளாகிய உங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எதற்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொன்னான் தேவதூதன்? வயல்வெளியில் இருந்த அந்த மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னான். இன்று ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் பயப்பட போகிறதில்லை சொல்லுகிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம்.
யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. வாசிங்களம்மா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். எதிரிலே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே பார்வோனுடைய சேனை இருக்கிறது. ரெண்டுக்கும் மத்தியில மாட்டிக்கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து மோசே என்ன சொல்லுகிறார்? பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருபக்கம் மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன் என்று ஒரு அருமையான பாட்டு பிள்ளைகள் பாடுவார்கள். பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாய் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாடுகள் வந்தது, ஆனால் தேவ கிருபையை கொண்டு சொல்கிறேன், எனக்கு பயம்னா என்னன்னே தெரியலப்பா. நான் யோசித்து பார்ப்பேன், ஏன் எனக்கு பயமே இல்லை? ஏன்? என்னோட யார் இருக்கா? சத்தமே இல்லையே. இயேசு இருக்கிறார். வாய்த்தனம் சொல்லுங்களேன். இயேசு இருக்கிறார். லூக்கா 2:10 தானே வேதம் சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். தூங்குறீங்களா எல்லாரும்? சத்தமா சொல்லுங்களேன். நற்செய்தி. ஹல்லேலூயா. நல்ல செய்தி, துக்க செய்தி இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொல்லுகிறான். உங்களோடும் தேவதூதன் உறவாடுவான். தேவதூதனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரை நோக்கி வாஞ்சிப்பீர்களானால் தேவதூதன் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. தேவதூதன் தரிசனம் ஆவார், தேவதூதன் பேசுவார். கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். நான் 4-5 தடவை தேவதூதனோடு உறவாடின நேரங்கள் உண்டு. அல்லேலூயா. தேவதூதனோடு உறவாடின நேரங்கள் உண்டு. அந்த சத்தத்தை நான் கேட்ட நேரங்கள் உண்டு. இப்போ இந்த சத்தம் அந்த தூதர்களுக்கு கேட்டதே, அதே சத்தத்தை கேட்ட இந்த அற்ப மனுஷனாகிய எனக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனால் உங்களுக்கு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த கிருபையை கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியில் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்ந்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும். தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தாகமாயிருக்கிறவங்களுக்கு சற்று குளிர்ந்த பானம் கொடுப்பார்களானால் அது எவ்வளவு இளைப்பாறுதலாயிருக்கும். தூரத்திலிருந்து வரும் செய்தி. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு தூரத்திலிருந்து நற்செய்தி வருகிறது. அல்லேலூயா. அதற்காக காத்திருங்கள். ஆண்டவரே, நான் என்று இடத்திலிருந்து அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்வேன் என்று காத்திருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே துக்கம் எதனால் வருகிறது? பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நமக்கு மிகுந்த நற்செய்தி உண்டாக்க ஆண்டவர் காத்திருக்கிறார்.
வாழ்க்கையில் ஏன் துக்கம் வருகிறது? யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். ஏனென்றால் அவருடைய சரீரமெல்லாம் புண்கள், அவருடைய சரீரம் முழுதும் புண்கள். ஆகவே அவன் சாம்பலை அள்ளி உடம்பிலே பூசிக்கொண்டு புலம்புகிறான். அவருடைய துக்கம் மகா பெரிய துக்கம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலமான ஆவியை தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை நமக்கு தரவில்லை. யாரும் பயப்பட தேவையில்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? தீமையான எல்லா காரியங்களையும் வெறுத்து விட வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, தீமையான காரியத்துக்கு நேராக யாராவது போகிறீர்களா? உடைய மனது போகிறதா? கெட்ட காரியங்களை செய்ய மனது இச்சிக்கிறதா? கொஞ்சம் குடிக்கலாம், கொஞ்சம் சினிமா பார்க்கலாம், கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசலாம் என்று அந்த தீய காரியத்துக்கு நேராக உங்கள் மனம் போகிறது என்றால் அதிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 19:9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது, என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுடைய என் அருமை சகோதர சகோதரே, அது என்றைக்கும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். ஆகவே நீங்கள் துன்பத்தை விட்டு நீங்கி சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். லூக்கா 2:11 அந்த தூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நான் என்ன சற்று அதை மாற்றி சொல்லட்டுமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுடைய உள்ளங்களிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உடைய இருதயங்களிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை எங்கே படுக்க வைப்பது? அவளுக்கு துணி சுற்றுகிறதற்கு என்ன இருக்கிறது? ஒரு எப்போதுமே டர்க்கி டைமில் சுற்றுகிறார்கள். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், என்னுடைய மகள் பிறக்கும் போது எங்களுக்கு டர்க்கி டவல் வாங்குகிறதற்கு எந்த பலனும் இல்லை, எந்த காசும் இல்லை. அப்படிப்பட்ட வெறுமையில் இருந்த என்னைத்தான் இன்று உங்கள் முன்னாலே ஆண்டவர்களாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் வெறுமையாய் இருக்கிறீர்களானால் கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான பாடல் ஒன்றுண்டு. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே. ஆனால் தொட்டில் அல்ல, அந்த பசுவுக்கு புல்லிடுகிற இடம். வாசிங்க, பாடுங்கம்மா. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டினிலே, ஆரீரு ஆரீரு ஆரீராரு ஆராரு ஆராரு ஆரீராரு. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே.
போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். அவர்கள் இந்த தூதன் மேல போயிட்டா அடுத்து திரள் கூட்டமான தூதர்கள் வந்து இறங்குகிறார்கள். அல்லேலூயா. திரள் கூட்டமான தூதர்கள் அப்படியே வந்து இறங்கி இந்த மேய்ப்பர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தினார்கள். தேவன் எங்க இருக்கிறார் சொல்லுங்களேம்மா. உன்னதத்தில் இருக்கிற வாய்த்தன சொல்லுங்களேன். உன்னதத்தில் இருக்கிறார். அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மையான ஈவுகள் வந்து இறங்கும். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நன்மையான ஈவு வேண்டுமானால் நீங்கள் உன்னதத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். யாரு? நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள்ல 90% பேர் ஏழைகள். இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டவனை அவர் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது இடுக்கண்கள் உண்டா? ஏதாவது சிக்கல்கள், அந்த சிக்கல்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். என்ன சிக்கல் தான் நமக்கு வருகிறது? எனக்கு வந்த சிக்கல்கள் என்ன? நான் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி அந்த கடன்ல மாட்டிக்கொண்டவன். என்னால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தவன் நான். ஆனால் ஒரு வேளை வந்தபோது நான் ஆண்டவரிடத்தில் வாக்கு கொடுத்தேன். ஆண்டவரே, அழுது கொண்டே வாக்கு கொடுத்தேன். ஆண்டவரே, இன்றிலிருந்து இனிமேல் நான் எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. சத்தமே இல்லையே. கடன் வாங்க மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் நீர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறேன், நான் இனி கடன் வாங்க மாட்டேன். அப்படி ஒப்பு கொடுக்கிற மட்டும் கைகளை உயர்த்துங்களேன். அல்லேலூயா. பரவாயில்ல, நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. கடன் வாங்க மாட்டேன், அதுல வட்டிக்கு கடன் வாங்க மாட்டேன், எந்த கடனும் வாங்கக்கூடாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளில் சிலர் ஒருவேளை வீட்டில் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அதற்காக பல ஆயிரங்களை கடன் வாங்கி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறார்கள். பிள்ளைகளுக்கு பர்த்டே வந்து விட்டார், பல ஆயிரங்களுக்கு கடன் வாங்கி அந்த கடனில் முழுகி போகிறார்கள். ஏன் இந்த பாடுகள்? எங்களுடைய வீட்டிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பர்த்டே வருகிறது, மற்ற எல்லா விதமான காரியங்களும் வருகிறது. நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்று அந்த காரியத்தில் எங்களை பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது பர்த்டே வந்தால் நம்முடைய வாலிப தம்பிமார் என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு கேக் வாங்கிட்டு வந்துடுறானுங்க, அந்த பிள்ளைகளுக்காக வெட்டுறானுங்க. ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் கூட ஒரு கேக் வாங்கி வெட்டுவார்கள், அதுவும் மிக குறைவான விலைக்குத்தான். அல்லேலூயா. நாங்கள் நினைத்தால் உங்களை எல்லாரையும் கூட்ட முடியாதா? எல்லாரையும் கூட்டி ஒரு விழா எடுக்க முடியாதா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வீண் செலவுகளை விடுங்கள். ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏழை கோலமாய் பிறந்தவர். அவர் பிறக்கும் போது அவருக்கு சோப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னுடைய மகளுக்கு இல்லாதது போல அவருக்கு சோப்பு இல்லை. கந்தை துணியால் துடைத்திருப்பார்கள். கந்தை துணியால் துடைத்து அந்த கந்தை துணியிலே குழந்தையை சுற்றி முன்னணையிலே படுக்க வைத்தார்கள். இந்த இயேசுவை போல நாமும் எளிமையாயிருப்போமானால் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வரும் 2:14 திருப்பி வாசியமா.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். பூமியிலே சமாதானம். என் அன்பு பிள்ளைகளே, சமாதானம் இல்லாத சூழ்நிலை நமக்கு வருமானால் சமாதான காரணரை நோக்கி பாருங்கள். இது நாம் அறியாத நோய்கள் நம்மை வந்து தாக்கி விடுகிறது. நாம் எதிர்பாராத நோய்கள் நம்மை வந்து தாக்கி விடுகிறது. யாரை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துகிறார்? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு அதிகாரம். கைகளை தட்டுங்களேன். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரிகளை அழிக்க வேண்டும். அந்த நுகங்களை முறித்து போட வேண்டும். பிசாசானவன் நுகங்களை கொண்டு வந்து நம்முடைய கழுத்தில் வைக்கும் போது அதை முறித்து போடுகிறதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. நீங்கள் சபைக்கு வரும்போது வாஞ்சையோடு ஓடி வருகிறீர்களா? இல்லை, பார்க்கலாம், பொறுமையாய் போகலாம் என்று பொறுமையாய் வருகிறீர்களா? அவருடைய ஸ்தலமாகிய தேவ ஆலயத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 3:3 வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. என் தலை குனிந்து போகிறதற்கல்ல, தாழ்ந்து போகிறதற்கல்ல, உயர்த்தப்படுகிறதற்காக ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். அந்த குழந்தையை கந்தை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். ஆண்டவருக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் வந்து இறங்குகிறதை அடிமை காணும்படியாய் ஆண்டவர் இது அற்ப மனுஷனாகிய எனக்கு கிருபை அளிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகப்பா, நிரப்புக. உம்முடைய ஆவியினாலே நீங்களை நிரப்புகப்பா. பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் சொன்னீரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புக, என்னை நிரப்புக, எங்கள் பிள்ளைகளை நிரப்புக. உமக்காக நாங்கள் நிற்க எங்களுக்கு பலனும் கிருபையும் தாங்க. ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன அந்த தூதர்கள் சொன்னார், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. பூமியிலே சமாதானமே இல்லைப்பா. அநேக நேரங்களில் நம்மை அறியாத துக்கம், நம்மை அறியாத வேதனைகள் நம்மை பிடித்து கொள்ளுகிறது. பூமியிலே சமாதானம் உண்டாகத்தான் என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. தேவாதி தேவனை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் அருளுகிறே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாய் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை பாருங்களேன். அவர் இந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவருடைய செல்ல பிள்ளை என்று சொல்லுவார். தீமோத்தேயு செல்ல பிள்ளை. இங்கேயும் கூட கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்ல, எனக்கு சில செல்ல பிள்ளைகள் உண்டு. யார் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. எனக்கு செல்ல பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஒரு நாள் என்னிடத்தில் பேசவில்லை என்றால் எனக்கு பெரிய குறையா தெரியும் அது. ஆகவே நம்முடைய தேவன் நம்மோடு பேசுவார், நமக்கு சமாதான பாதையை காட்டுவார், நம்மை சந்தோஷமாய் நடத்துவார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 தெசலோனிக்கேயர் 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே, சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. யார் யார் சொல்லுவீங்க? ஏசப்பா நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்க, என்னை நடத்துகிற உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். அப்படியே தேவனுடைய பிரியம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதா. பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. பிரியம் இல்லாததுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிரியம் நம்மேல் வரும்படியாய், அவர் நம்மை நேசிக்கும்படியாய் நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்வீர்களா? விட்டு விடுவீர்களா? இன்றைக்கு இந்த இயேசு பிறந்த நாளிலே இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்கிற பிள்ளைகள் இருதயத்தில் கை வைத்து, நான் கையை தூக்க சொல்லவில்லை, இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன், ஆண்டவருக்கு பலன் தருவார் என்று சொல்லுங்களேன். எசேக்கியேல் 18:23 வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் என்ன? துன்மார்க்கன் சாகக்கூடாது, கெட்டவன் கூட சாகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க நன்றா பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நாம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்லவர்களோ அவர்கள் கெட்டவர்களோ யாரையும் குறை கண்டுபிடிக்கிறதில்லை. எந்த ஊழியக்கார பிள்ளைகளையும் நாம் குறை சொல்லுகிறதும் இல்லை. அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆக மட்டுமல்ல, துன்மார்க்கமாய் நடக்கிறவன் கூட நன்றாய் வாழ்ந்து சுகமாயிருக்க அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்கள் சாகிறது கர்த்தருக்கு பிரியமில்லை, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். கடைசியாக லூக்கா 2:16 வாசிக்க கேட்போம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இந்த மேய்ப்பர்களை பாருங்களேன், இந்த ஆடுகளை எங்க விட்டான்னு தெரியாது. அவருக்கு இப்ப ஆடுகளை பற்றி கவலை இல்லை, நான் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் கூட எந்த நேரத்திலும் எனக்கு நன்மைகளை காண வேண்டுமல்ல, எனக்கு இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. யார் யார் வாஞ்சிப்பீர்கள் என் இயேசுவை காண? அல்லேலூயா. என் இயேசுவை காண தீவிரமாய் வந்தார்களாம், பொறுமை அல்ல, வேகமாய் வந்தார்களாம். வந்து அந்த தேவதூதன் சொன்ன அடையாளத்தின்படி தேடி கண்டுபிடித்தார்கள். நீங்கள் இன்று இயேசுவிடத்தில் தீவிரமாய் வருவீர்களா? இயேசுவை கண்டுபிடிப்பீர்களா? இயேசுவோடு கூட உறவாடுவீர்களா? இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு எனக்கு ஜீவன். எனக்கு ஒருவேளை சாவு வரும்னா அது எனக்கு ஆதாயம். ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். யார் யார் சொல்லுவீங்க? என்னை தாழ்த்துகிறேன். அப்படியே எழுந்து நிற்போமே. எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமா? அல்லேலூயா.
தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடரும் என்று சொல்லு என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடருகிறதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் என்ற ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.